வணக்கம் நண்பர்களே. ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்து பிரசோதயாத். ஓம் ஸ்ரீ சிவசக்தி சேனல் நண்பர்களே, நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் உங்ககிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேய் அத்தி மரம் பாருங்கள். இலையெல்லாம் பறிச்சிட்ருக்காங்க. இந்த இலை வந்து பார்த்திங்கன்னா காய் வந்து பாருங்கள், இது மாதிரி சுரசுரப்பாக இருக்கும். இது காயெல்லாம் வந்து சாப்பிட முடியாது, ரொம்ப தோறு. நம்ம இந்த அத்தி பழம் எப்படி எடுத்துக்கிறோமோ அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட முடியாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வேர் வந்து நான் சொன்ன மாதிரி இது வந்து இந்த பேய் அத்தினுடைய வேர் வந்து நம்ம மையாக பயன்படுத்திக்கலாம். மையன்னா வந்துட்டு நம்ம இந்த பேய் ஓட்டுறதுக்கெல்லாம் நம்ம மை தயார் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பேய் அத்தினுடைய வேரை வந்து நம்ம வந்து மையாக பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இந்த இலையெல்லாம் எங்களுக்கு தேவை. இலை பறிச்சிட்ருக்காங்க. இந்த இலை சாற்று எடுத்து நாங்கள் வந்து அது வந்து மை பண்ணுறதுக்கு தான். இலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொரசொரப்பாக இருக்கும். ரெண்டு பக்கமே பாருங்கள், இது வந்து சொரசொரப்பாக இருக்கும். நம்ம பெரிய இலையாக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு வெளிச்சத்தில் நல்லா காட்டுறேன் பாருங்கள். இலை வந்து இப்படி தான் சொரசொரப்பாக இருக்கும், ரெண்டு பக்கமே இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து பேய் அத்தியினுடைய மரம் இலை பாருங்கள். இந்த பக்கம் நான் காட்டுறேன் பாருங்கள், காய் எப்படி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், மரம் இது பாருங்கள். அடியில் வந்து இப்போ தான் வந்து காய் விடுறதுக்கு பூ பூக்குது பாருங்கள். இந்த பூவுன்றது வந்து பூ மாதிரி இருக்குது. இது காய் விட்டுட்டு இருக்குது. ஆமாம், இது அத்தி மரம். சாரி, பூ பூக்குறது தெரியாது பாருங்கள். காயினுடைய இதுக்கு சட்டை தான் இது வந்து அடி மரத்தில் பாருங்கள் எப்படி இருக்குது. அழகாக கோம்பு வந்து விட்டுருக்கு, பிஞ்சு விடுறதுக்கு. அந்த பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது. இது வந்து மேலே பாருங்கள், காய் தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. காய் எவ்வளோ தெரியும் பாருங்கள். இது எல்லாமே வந்து வைத்தியத்துக்கு தான் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இந்த நாளில் தான் நம்ம எடுக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இது காப்பு கட்டிட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம். இலை பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. எல்லாம் சொரசொரப்பாக இருக்கும் ரெண்டு பக்கமே. இந்த இலையை பார்த்து நீங்கள் பறிச்சிக்கலாம். இலை உங்களுக்கு தேவைப்படாது மை அரைக்கிறதுக்கு. இந்த இலை சாற்று எதுக்காக நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னா, இதை வந்து நெல்லை வந்து சாறு பிழிஞ்சு எடுத்து வந்து இதை ஃபுல்லாகவே வெயிலில் வந்து புடம் போட்டுருவோம். வெயிலில் புடம் போட்டு வந்து அந்த சாறு விட்டு இந்த வேருடைய இதை வந்து அரைக்கணும். இப்போ இதனுடைய சாறு இலையில தான் இதை வந்து அரைக்கணும். இதை கறி பண்ணிவிட்டு வேர் மட்டும் எடுத்துக்கணும். வேர் பறித்து எடுத்துக்கிட்டு இதே இலை சாறு விட்டு தான் வந்து நம்ம வந்து அந்த கறி பண்ணி வச்சுருக்கிறோம் இல்லையா, இதை வந்து நம்ம அரைக்கணும். அதுக்குள்ளே அந்த மையை வந்து இதில் தான் விட்டு அரைக்கணும். நீங்கள் தேவைப்பட்ட கொஞ்சமாக இதில் அரைச்சி முடித்த உடனே கொஞ்சம் வந்து வேப்ப எண்ணெயை வந்துட்டு நீங்கள் கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் இதை அரைச்சி மை போல் அரைச்சிட்டு நீங்கள் வந்து இப்போ பேய் பிசாசி யாருக்குன்னா பிடிச்சிருக்குது, அவங்க நம்ம கோவிலுக்கு வராங்க அப்படின்றவங்களுக்கு இந்த பேய் ஆத்தினுடைய நம்ம அந்த மையை வந்து நம்ம கறிக்கு வச்சுக்கிறது. அவங்களுக்கு நீங்கள் மந்திரம் கட்டு ஏதோ ஒன்று போட்டுட்டு நீங்கள் சரி செஞ்சுட்டு பின்னாடி இதை தொட்டு அவங்களுக்கு நெத்தியில் நீங்கள் வச்சிங்கன்னா இந்த ஆவிகள் பேய்களுடைய பிரச்சனையை வந்து தீர்க்கும். மறுபடியும் நம்ம உடம்பில் அவங்க உடம்பில் வந்து கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பில்லை, வராது. இது வந்து தொட்டு நீங்கள் இந்த மையை வச்ச உடனே அந்த அளவுக்கு வேலை செய்யும். பாருங்கள், எல்லாருமே வந்து நாங்கள் எத்தனை பேர் இருக்கோம் பாருங்கள். இவங்க எல்லாமே இந்த இலையை பறிக்கிறதுக்கு தான். இதெல்லாம் பாருங்கள், இலை பறிக்கிறாங்க பாருங்கள். இந்த இலையை பறிச்சுட்டு நம்ம வந்து இது சாறு எடுத்து தான் இதை வைக்கணும். சாறு பிழிஞ்சு இந்த மையை வந்து நம்ம அரைக்கும் போது இதே இலை சாற்று விட்டு தான் அரைக்கணும். வேலை செய்யாது. அப்புறமா வந்துட்டு இது வேலை செய்யலைன்றதுக்கெல்லாம் நீங்கள் வேண்டாம். இந்த இலை சாறு வந்து நல்லா அடித்து நல்லா இடித்து சாறு பிழிஞ்சு இதை கறிக்கு வச்சுக்கிற கறிக்கு நீங்கள் சேர்த்து வந்து நல்லா மை போல் அரைச்சிட்டு விநாயகர் மந்திரம் நீங்கள் உபதேசம் பண்ணுறீங்க இல்லையா, அந்த தெய்வத்தை உபதேசம் பண்ணிங்கன்னா காளி மந்திரம்
முனியப்ப மந்திரம், அந்த மாதிரி பைரவர் மந்திரம், ஏதோ ஒரு மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் இதுக்கு உருவு போட்டுட்டு இதை நீங்கள் நெத்தியில் அவங்களுக்கு பேய் பிடிச்சவங்களுக்கு நெத்தியில் வச்ச உடனே பேய் ஓடி போயிடும். சரிங்களா? நீங்கள் இது எல்லாருமே நீங்களே செஞ்சுக்கோங்க. இது வந்து மற்றவங்க கிட்ட வாங்கிறது, நம்மக்கிட்ட வாங்கிறது, காசு கொடுத்து வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்காதீங்க. கஷ்டம் இருக்குது. நாங்கள் இது வந்து கிட்டத்தட்ட வேலூர் பக்கம் வந்து பறிக்கிறோம். நாங்கள் காரிமங்கலத்துலேருந்து வேலூர் வந்திருக்கேன் இதை பறிக்கிறதுக்கு. இது எல்லாமே நீங்களே செஞ்சுக்கலாம். உங்களால் செய்ய முடியல அப்படின்னா கண்டிப்பாக எங்ககிட்ட கிடைக்கும். இது நீங்கள் வேணுன்றவங்க எங்களுக்கு வந்து என்னுடைய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். பேய், பிசாசு, ஏவல், பயம் இந்த மாதிரி இப்போ ஸ்கூல் பசங்க போகும்போது வந்து நம்மளுக்கு ஸ்கூல் போகும்போது வழியில் ஏதோ பயந்துக்கினாங்க அப்படின்றவங்க கூட இதை வந்து க்ளீனாக நீங்கள் தொட்டு வச்சுக்கலாம். தொட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் அவங்க ஸ்கூல் போனாங்கன்னா எந்த நொடிய பேய், பிசாசு, காற்று, கருப்பு எதுவும் அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் வராது. தைரியமாக வேணுன்றவங்க இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. நீங்களே செஞ்சுக்கிட்டு நான் சொன்ன முறையை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சுக்கோங்க. அற்புதமாக வேலை செய்யும் இது. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது எங்ககிட்டையும் கிடைக்கும். தேவைப்படுறவங்க ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். வணக்கம் நண்பர்களே.